முடியாது என கைவிட்ட ஒட்டுமொத்த இலங்கை. ஒரே போன் கால், இந்திய ராணுவம் செய்த அதிரடி. இப்போ தெரியுதா மோடி யார் என்று? இலங்கையை பெருவெள்ளம் முழுக வைத்த அந்த இருண்ட நேரத்தில் அங்கிருந்த மக்கள் நாம் இனி உயிருடன் இருப்போமா என்று அச்சத்தில் நின்ற சில நிமிடங்களிலேயே இந்தியாவின் ராணுவ வானூர்திகள் வானத்தை கிழித்தபடி இறங்கின. இதுதான் உண்மையான அயல் நாட்டின் நட்பு என்று இலங்கை ஊடகங்களே எழுதும் அளவுக்கு இந்தியா எடுத்த முடிவு வேகமாக இருந்தது. எச்சரிக்கையும் ஆழமுள்ள நீரும் நிலம் இடிந்து விழும் அபாயமும் இருந்த போதும் இந்திய ராணுவம் பின்னடையாமல் நேராக பேரழிவின் மையத்திற்குள் சென்றதுதான் இந்த செய்தியின் முக்கியம். இலங்கையின் பல பகுதிகள் நீரில் மூழ்கி வீடுகள் சிதறி குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை பலர் சிக்கிக் கொண்டிருந்தனர். படகு செல்ல முடியாத இடங்கள், அடுக்கடுக்கான மின்கம்பங்கள், வேகமான நீரோட்டம், இவையெல்லாம் இருந்தும் இந்திய ராணுவத்தினர் தங்கள் உயிரை பணயம் வைத்து சென்று மனிதர்களை தோளில் தூக்கிக் கொண்டு பாதுகாப்பான பகுதிகளுக்கு அழைத்துச் சென்றார்கள். சில இடங்களில் ஹெலிகாப்டரை இறக்க முடியாத சூழ்நிலையில் கயிறு இறக்கி விஞ்ச் ரெஸ்கியூ செய்தார்கள். வெள்ளநீர் கரையையும் அசாதாரண காற்றையும் எதிர்த்து செய்த அந்த மீட்பு பணி இன்று இலங்கையில் உயிர் காப்பாற்றும் தருணம் என்று பேசப்படுகிறது. இந்திய விமானப்படை மிக குறுகிய நேரத்தில் C-130J, IL-76 போன்ற பெரிய ராணுவ விமானங்களை நேரடியாக அனுப்பி இலங்கைக்கு உணவு, குடிநீர் பாக்கெட்டுகள், மருத்துவ பெட்டிகள், குழந்தைகளுக்கான தேவைகள், உடைகள் ஆகியவற்றை டன் கணக்கில் இறக்கியது. குறிப்பாக சில பகுதிகளில் வெள்ளம் காரணமாக மருத்துவமனைகள் செயலிழந்ததால் இந்திய ராணுவ மருத்துவ குழுக்கள் தற்காலிக முகாம்களை அமைத்து சிகிச்சை கொடுத்தது. இலங்கை மக்களிடையே இது பெரும் நிகழ்ச்சியையும் ஏற்படுத்தியது. அவர்கள் இல்லையெனில் எங்களுக்கு இன்றைய நாள் கிடையாது என்று பலரும் சமூக ஊடகங்களில் பகிர்ந்தனர். ஒரு இடத்தில் 80 வயதான ஒரு பெண் படிக்கட்டின் மேல் சிக்கிக் கொண்டிருந்தார். அங்கு செல்ல முடியாது என உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்த போதும் இந்திய ராணுவம் எப்படியும் சென்று காப்போம் என முடிவு செய்தது. நீரின் வேகம் அதிகரித்திருந்தாலும் 2 வீரர்கள் கயிறு கட்டிக்கொண்டு அந்த வீடு வரை சென்று அந்த பெண்ணை பாதுகாப்பாக காப்பாற்றிய சம்பவம் அங்கே தேசிய செய்தியாக பரவியது. இந்திய வீரர்கள் என் தாயின் உயிரை காத்தனர் என அவருடைய மகன் கண்ணீர் மல்க கூறியது இலங்கையில் ஆயிரக்கணக்கானோரால் பகிரப்பட்டது. மீட்பு வேளைகளில் மட்டுமல்லாமல் வெள்ளத்தால் தனிமைப்படுத்தப்பட்ட குழந்தைகள் இருக்கும் பள்ளிகளில் இந்திய ராணுவம் உணவு பாக்கெட்டுகளை வானிலிருந்து நேரடியாக இறக்கி உதவியது. நிலம் குழிந்துவிடும் அபாயத்திலும் அவர்கள் நின்று கொண்டே உதவி செய்த காட்சிகள் இலங்கையின் டிவிக்களில் நேரலையாக ஒளிபரப்பாகின. எங்களுக்கு துணையாக நிற்பவர் இந்தியா மட்டுமே என்று பல இலங்கை குடும்பங்கள் கூறிக்கொண்டிருந்தனர். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நேரடியாக நிலைமை பற்றி விசாரித்து உடனடி உதவி, எந்த தாமதமும் வேண்டாம் என உத்தரவிட்டது இலங்கையில் அரசியல் வட்டாரங்களில் கூட பாராட்டப்பட்டது. நண்பன் என்பது வெறும் வார்த்தை அல்ல, இந்தியாவின் செயல்தான் உண்மையான நண்பன் என்பதை நிரூபித்தது என்று இலங்கை அமைச்சர்கள் பாராட்டினர். அந்த 3 நாட்களில் இந்திய ராணுவம் செய்த வேலை சாதாரண மீட்பு பணி இல்லை, உயிர்களை மீட்ட வரலாற்று தருணம். தங்களின் பாதுகாப்பை விட அந்நாட்டு மக்களின் உயிரை மேலே வைத்த அந்த வீரர்களின் தியாகத்தால் இன்று இலங்கையில் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் பாதுகாப்பாக உள்ளன. நாங்கள் இந்த நாளில் உயிருடன் நிற்பதற்கு காரணம் இந்தியா. இந்த ஒரு வரி இன்று இலங்கை முழுவதும் ஒலிக்கிறது.